ஹலோ மக்களே, விஷால் இசை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சுபத்ராவும் அந்த யாகத்தில் கண்டிப்பாக இசை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விஷால் சும்மா விடுவாங்களா? அப்படி இசையை மறுபடியும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கம்பெனி சார்பாட்டி யாரை ஆர்டர் வாங்குறதுக்காண்டி விடலாம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ராகவ் கூட சேர்ந்து யார் போகிறா, வர்ஷினியா இல்லைனா ஸ்ரீஜாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க போகுதா? இந்த வாட்டி நம்ம சுபத்ரா யாருக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க? வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸ்ரீஜாவும் பிளான் பண்ணி எப்படியாவது இந்த இசையை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும், இந்த யாகத்தில் அவள் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதுபடியே நம்ம பாட்டியோட சாரியும் எரியுது. அதை பார்த்த உடனே சுபத்ரா கிட்ட ஆமா, இந்த ஜாதகம் எல்லாம் அத்தை சொன்ன மாதிரி நிஜமந்தான் போல, அதனாலதான் வீட்டுல இவ்வளவு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா நம்ம இசையை எதிர்த்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த சுபத்ராவும், நீ சொல்றது எல்லாமே சரிதான், இதுல இருந்து கண்டிப்பா இந்த இசை இந்த இடத்துல நிக்கவே கூடாது, ஒழுங்கு மரியாதையா அவரோட சித்தியோட வீட்டுக்கே போயிடும் சொல்லிட்டு சுபத்ரா சத்தம் போடும்போது இசையும் அந்த இடத்துல மறு வார்த்தை பேசாம வெளியில வந்துடுறாங்க. அதே சமயத்துல இசை நம்ம வர்ஷினியை பார்க்க வரும்போது, வர்ஷினியும் என்ன வீட்டில் பூஜையை வச்சுட்டு இங்கே வந்திருக்கக்கா, கண்டிப்பாக நீ அந்த இடத்துல இருக்கணும்ல அப்படி சொல்லும்போது, நம்ம ஈசையும் என்ன செய்கிறது வர்ஷினி, வீட்டில் எனக்காக தான் அந்த பூஜையே பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி சம்மதிப்பாங்க? சுபத்ரா அத்தை என்னை வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லிட்டாங்க, இந்த பூஜையில் நீ எப்படியுமே கலந்துக்க கூடாதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னோன்னே நம்ம வர்ஷினியும் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. நீ என்னக்கா செய்வ? எல்லாத்துக்குமே காரணமே அம்மா தான், அம்மா தானே இந்த ஜாதகத்தை எல்லாத்தையுமே மாற்றி வச்சது. அப்படி இருக்கும்போது நீ கண்டிப்பா இதுல எதுவுமே செய்யலைல்ல, அதுக்கப்புறமா எதுக்கு நீ வீட்டை விட்டு வெளியில வரணும்னு சொல்லிட்டு நம்ம இசையை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இசையும் வர்ஷினி இதை பத்தி எதுவுமே சொல்லாத அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வர்ஷினியும் இப்பவே அத்தை கிட்ட இதை பத்தி பேசதான் போறேன்னு சொல்லும்போது, நம்ம வர்ஷினிய இசை தடுத்து நிறுத்திடுறாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா, நம்ம விஷால் வீட்டில் பார்க்கும்போது பூஜையெல்லாம் கரெக்டாக தான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் நம்ம இசையை காணல. அதை பார்த்தோன்னே பல்லவி கிட்ட என்னாச்சு, இசை எங்கே போனா அப்படின்னு கேட்கும்போது, பல்லவியும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சுபத்ராவும் இந்த பூஜையை அவளுக்காண்டி தான் பண்ணது, அவளோட ஜாதகத்தினால தான் வீட்டில் கொஞ்ச நாளாட்டே பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு, அதனால தான் ஒரு பரிகார பூஜையை பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவள் மட்டும் எப்படி இந்த பூஜையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கும் போது, நம்ம விஷாலும் அது எப்படி என்னோட ஒய்ஃப் என்கிட்ட கேட்காம இந்த வீட்டை விட்டு மறுபடியும் அனுப்புவீங்க, கண்டிப்பாட்டு அவளை நான் திருப்பி கூட்டிட்டு தான் வருவேன், பூஜையில இருந்தா ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம விஷாலும் இசைய அந்த இடத்துக்கே கூட்டிட்டு வராங்க. அதே சமயத்துல இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா, நம்ம வர்ஷினியும் விஷால் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. எல்லாத்துக்குமே காரணம் என்னோட அம்மா தான் இந்த ஜாதகத்தை எல்லாத்தையுமே மாத்தி வச்சாங்க. இப்போ கூட இசை அதை பத்தி ஒரு வார்த்தை கூட அங்க அம்மா கிட்ட சொல்லவே இல்லை அப்படி சொல்லும்போது, நம்ம விஷாலும் என்ன இசை, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, இதை ஏன் என்கிட்ட கூட சொல்ல மாட்டேங்கிற அப்படி சொல்லும்போது, நம்ம இசையும் எதுக்கு வீணாட்டு எங்க அம்மாக்கு மேல எல்லாம் பிரச்சனை வரணும், அதனாலதான் நான் எதை பத்தியுமே பேசலன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம விஷால் விடுற மாதிரியில இசைய அப்படியே அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. சுபத்ரா என்னதான் தடுத்து நிறுத்தினாலும் இசைக்கு ஆதரவாவே நம்ம விஷால் நடந்துக்கிறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா, ராகவும் அம்மா கம்பெனில புதிய ஆர்டர் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, அதனால அந்த ஆர்டரை பத்தி பேசுறதுக்கு என் கூட இன்னொருத்தங்க இருந்தா எனக்கு வசதியா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ராகவ் சொல்லும்போது, சுபத்ராவும் என்ன செய்யறது, யார் அப்ப நீ கூட்டிட்டு போற ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, கரெக்டாட்டு நம்ம விஷாலும் இசை பேரை சொல்றாங்க. இசை தான் இதுக்கு கரெக்டா இருக்கும், இசை நல்லா பேசுவா, பேசி கரெக்டா ஆர்டரும் வாங்கிடுவா, நம்ம கம்பெனிக்கு எப்படியும் லாபம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷால் சொல்லும்போது, சுபத்ராவும் யார் இந்த விஷயத்துல தலையிடவே வேண்டாம், இதெல்லாம் நாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட உடனே சரி ஸ்ரீஜாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை பேசும்போது, நம்ம சுபத்ராவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ராகவும் ஸ்ரீஜா அடம் பிடிச்சு கேட்கறதுக்கு இது ஒன்றும் ஒரு சின்ன பொருள் கிடையாது, இதெல்லாம் பிஸ்னஸ், இதில் ஆர்டர் கிடைச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு தான் லாபம் கிடைக்கும், நல்ல ஆர்டர் பிடிக்கிற மாதிரி பேசக்கூடிய ஆள் தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வர்ஷினி பக்கத்துலேயே இருக்காங்க. பக்கத்தில் இருந்துட்டு நம்ம ராகவ் கிட்ட என்ன நம்ம டெமோ பார்த்தோம்ல அந்த ப்ராஜெக்டா அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ராகவும் ஆமாம் அதே ப்ராஜெக்ட் தான் வர்ஷினி அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட சுபத்ராவும் நம்ம ஏன் வர்ஷினியை கூட அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே நம்ம ராகவும் ஆமாம்மா நீங்க சொல்றது சரியான ஐடியா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விஷாலும் ஆமாம்மா நீங்க சொல்றது எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு, வர்ஷினி இதுக்கு கரெக்டான ஆளு தான், அவனால தான் ஆர்டரை சரியாட்டு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர்ஷினிக்கு ஆதரவா இருக்காங்க. அதை பார்த்த சுபத்ராவும் யாரும் இங்க யாரோட ஒப்பீனியனும் கேட்கல அப்படி சொல்லும்போது, நம்ம விஷாலும் வழக்கம் போல அவங்க அம்மாவை கிண்டலா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆமா நான் ஒரு ஆடியன்ஸ் சார்பாட்டு தான் பேசிட்டு இருக்கேன், அதை நீங்க எடுத்த முடிவு சிறப்பாக தான் இருக்குது, வர்ஷினி எப்படி இருந்தாலும் இந்த ஆர்டரை வாங்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம இசை, விஷால் எல்லாரும் சேர்ந்து வர்ஷினிக்கு ஆதரவா இருக்கும்போது, சுபத்ராவும் வர்ஷி ராகவுக்கு ஆதரவா இருக்காங்க. அந்த சமயத்துல ஸ்ரீஜாவும் இனி இவங்கள சும்மாவே விடக்கூடாது. இந்த வர்ஷினி எப்படி இதுல தலையிடுவா? எப்படியாவது இந்த ஆர்டர் அவங்களுக்கு கிடைக்காத மாரி பார்த்துறணும். எல்லாத்துக்குமே காரணம் இந்த வர்ஷினி தான் அப்படிங்கிற மாரி நம்ம பழிய போடணும்னு சொல்லிட்டு, ஸ்ரீஜாவும் ஒரு திட்டத்த போடுறாங்கன்னே சொல்லலாம். என்னதான் ஸ்ரீஜா பிளான் பண்ணாலும் இந்த வாட்டியும் நம்ம வர்ஷினிக்கு ஆதரவா ராகு இருந்துட்டே தான் இருக்காங்க. அதுவரைக்கும் வர்ஷினி இந்த ஆர்டர் கைப்பற்றுவாங்கன்னே சொல்லலாம்.